நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் கடவுள்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் தான் ஒரு மாணவனும் மாணவியையும் வழிநடத்தி, அதாவது கல்வி கற்றுக் கொடுக்கறது மெயின் கோலாக இருந்தாலும் டிசிப்ளின் அதை கற்றுக் கொடுக்கறது நீங்கள் தான். சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய குறும்பு செய்கிற பசங்க இருப்பாங்க, சில அமைதியான பசங்க இருப்பாங்க. அந்த குறும்பு செய்கிற பசங்களை தான் உங்களோட உதவி நிறையா தேவைப்படும். ஏன்னா நீங்கள் தான் அவங்கள டிசிப்ளின் அதை பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்துகிறவங்க. குறும்பு பண்ண மாணவர்கள் தான் நாளை பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் தான் இருந்திருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்போது எனக்கு என் பள்ளி காலங்கள்தான் ஞாபகம் வருது. இன்சிடென்ட்லி நானும் திரு மாண்புமிகு நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளியில் படித்தவங்க, சேலம் ஹோலி கிராஸில் படித்தவங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வில், ஒரு ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு நிகழ்வில் பங்கு பெறணும்னு நினைக்கிற போதே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது அவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே என் பள்ளி காலங்களில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் நிறைய தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி. இன்றைக்கி ஆசிரியர்கள் ரொம்ப லீனியண்டாக ஆகிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். அப்படியா? நிஜமா? நீங்களாம் யாரையும் அடிக்கிறது இல்லையா? அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். பசங்களை கேட்டேன், என்னடா பசங்களா உங்களெல்லாம் டீச்சர்ஸ் அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்பேன். நான் ஓட்டு கேட்கும் போதே நிறைய இப்போ ஸ்கூல் பசங்களெல்லாம் பார்த்தேன். ஏன்னா எல்லாம் எங்கள் தலைவருக்கு ஸ்கூல் ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஸ்கூல் பசங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி. எல்லாம் நாங்கள் ஓட்டு கேட்கும்போது சுற்றி நின்றுக்குவானுங்க. அவனுங்கிட்ட கேட்பேன், என்னடா பசங்க என்னடா ஸ்கூலில் படிக்கிறீங்க, டீச்சர்ஸ்லாம் நல்லா அடித்து உங்களை நல்லா திருத்துறாங்களா அப்படின்னு கேட்டால், ஆனால் யாருமே அடிக்க மாட்டாங்கண்ணா இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் லீனியன் ஆகிட்டீங்க. எங்களை எல்லாம் அடித்து நல்லா கரெக்டாக டிசிப்ளினாக கொண்டு வந்தாங்க. நம்ம தம்பியோ அந்த பாப்பாவோ பேசும்போது தான் சொன்னாங்க, சிற்பிகள் உங்களை சொன்னாங்க. கரெக்டு தான், அந்த வார்த்தையும் கரெக்டு தான். நீங்கள் ஒரு பையனையோ இப்போ ஒரு பொண்ணையோ அழகாக செதுக்கி அவங்கள எந்த வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. முக்கியமாக அரசு பள்ளிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுடைய அறிவுரையும் ஆலோசனைகளும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களோட தாய் தந்தையர் அதிகம் படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க 11th 10th மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வரும், அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு. அடுத்த 11th 12th முடிச்சிட்டா எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். அதையெல்லாம் நீங்கள் வழி நடத்தி அவங்கள நாளைக்கு ஒரு பெரிய தலைவராகவும் ஒரு பெரிய டாக்டராகவும் இந்த மாதிரி ஒரு கலெக்டராகவும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கலெக்டர் அவர்கள் பேசும்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங் பற்றி பேசினார். ஹேண்ட் ரைட்டிங் அதை விட மோசமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக ஒரு டீச்சர் இருந்தாங்க அதை தீர்த்த. எனக்கு யாருனாலையும் திருத்த முடியல. என் கையெழுத்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எழுதுனா யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கையெழுத்து தான். பட் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் கையெழுத்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12வதுக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறையா டிஜிட்டல் யுகம், நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு லெட்டர் எழுதி நம்ம அனுப்பிச்சு அதை படித்து பார்க்குற இந்த காலத்தில் இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என் லெட்டரில் யாரும் படிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு முக்கியமான விஷயமா இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு டிஜிட்டல் மயமாகி விட்டது. ஸோ அப்படி யாராவது பசங்க இருந்தால் அவங்களுக்கும் உங்களுடைய எப்படி நம்ம கலெக்டருக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்களோ அது மாதிரி நீங்களும் அது மாதிரி ஒரு நல்ல வழி நடத்தணும். அதே போல் தம்பி பேசும்போது, விஜய் அவர்கள் பேசும்போது யூபிஎஸ்சி பற்றி பேசினார். கலெக்டர் அவர்களுடைய அஃப்கோர்ஸ் அவர் 21 வயசுலேயே கலெக்டர் ஆனவர், யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணவர். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவரும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது பெண்ணவர் தான் அவர். அவரையும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். தம்பி விஜய் எங்கே இருக்கார்? விஜய் அவரையும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோ. அவரும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அவரை ஒரு எடுத்துக்காட்டாக நடத்துக்கோங்க. அவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று சொல்லட்டுமா தம்பி, அவர் கலெக்டருக்கு தெரியும், நானும் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணேன். யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி 3 அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு அமைச்சராக ஆயிருக்கிறேன். அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அன்றைக்கி நிறைய பசங்க யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க.
1 கோடி பேர் ட்ரை பண்ணாங்கன்னா 1 கோடி பேரும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி அடுத்து என்ன எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை சோர்ந்து போகாமல் அடுத்த வாய்ப்புகளை தேடி அவங்கள நடந்து போகிறதுக்கு ஆசிரியர்கள் நீங்கள் தான் அதற்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த அரசு பொறுத்தவரை அண்ணன் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து கல்விக்கு முதன்மை கொடுத்து நிறைய திட்டங்களை கொடுக்க வேண்டும் காத்து கொண்டு இருக்கிறார். நிறைய திட்டங்களை ஏற்கனவே அறிவித்து இருக்கிறார். இன்னும் வரும் காலகட்டத்தில் இப்போ தான் 20-30 நாள் தான் ஆகுது ஆட்சி பொறுப்பேற்று. இன்னும் வருங்காலங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்களை அண்ணன் அவர்கள் அறிவிக்க காத்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக நமது மாவட்டம், ஏற்கனவே இந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி மாவட்டம் என்று பெயர் பெற்ற மாவட்டம். இந்த அகாடமிக் இயரில் 10th பிளேஸ் எடுத்திருந்தாலும் இந்த மாவட்டம் முதல் மாவட்டமாக திகழ்ந்திருக்கிறது. மீண்டும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவைப்படுகிறது. நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி வர அகாடமிக் இயர்லையோ இல்லை அதுக்கு வர அகாடமிக் இயர்லையோ கண்டிப்பாக அந்த முதல் இடத்தை மீண்டும் நாம் பிடிக்க வேண்டும் என்பதை என் ஆசையாக உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டம் கல்வி புரட்சிகள் செய்த மாவட்டம். இது நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புரட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ நிற்கிற இந்த பாவை கல்லூரி சேர்ந்த ஐயா நடராஜன் அவர்களும் நிறைய பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். இந்த கல்விகளை பொறுத்து கல்லூரிகளை பொறுத்து இன்னும் சின்ன ஒரு உதாரணம் நேற்று நான் சொல்கிறேன். நம்ம மகேந்திரா காலேஜ் சம்மந்தமாக அவர் ஓனர்கிட்ட நான் பேசினேன். நிறைய நல்லதுகள் செஞ்சுட்ருக்காங்க அண்ணன் ஐயா நடராஜர் அவர்களும் நிறைய பசங்களை வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சுட்ருக்கிறாரு. அதாவது இது ஃபீஸை தாண்டியும் நிறைய பசங்களுக்கு வந்து அவர்கள் இலவச கல்வியும் கொடுத்து கொண்டு இருக்கார். அது உண்மையே பாராட்டத்தக்கது. எல்லாரும் கைத்தட்டிடலாம் அதுக்காக, ஐயா அவர்களுக்காக. நேற்று வந்து நான் என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து தீக்கு இரையாகி எரிந்து விட்டது. அங்கே நான் சென்ற போது அங்கே ஒரு மாணவி வந்து ரொம்ப கவலை தேய்ந்த முகத்தோடு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம், அது அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படல. வீட்டில் இருக்கிற பணம் பற்றி கவலைப்படல, வீட்டில் இருந்த எதை பற்றியும் கவலைப்படல. ஸ்கூல் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, பிடெக் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் மகேந்திரா காலேஜில். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து விட்டது, நான் மறுபடியும் கல்லூரிக்கு செல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு என்னை கேட்டாங்க. உடனே வந்து நான் வந்து மகேந்திரா காலேஜோடைய ஓனர்கிட்ட, அமைச்சர் அவங்கக்கிட்ட தான் நான் நம்பர் வாங்கினேன். அவர்கிட்ட தான் நம்பர் இருந்தது. பேசின உடனே அவர் வந்து நீங்கள் உடனே அனுப்பி வைங்க, நான் எல்லா நல்லதும் அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நான் செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த பொண்ணு போய் இன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாமும் எழுதி அந்த பொண்ணுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறார். ஆகவே இந்த மேடையில் அவர் இல்லை என்றாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த மாவட்டம் மீண்டும் முதன்மை மாவட்டம் ஆவதற்கு நீங்கள் உதவி செய்வதைப் போல அரசின் சார்பில் இந்த மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்கள் இருக்கிறோம். இந்த அமைச்சர்கள் என்ற முறையில் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். நல்ல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை கிடைத்திருக்கிறார். ஆகவே அவரை பயன்படுத்தியும் நாம் கல்விக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து இந்த மாவட்டத்தை முதன்மை கல்வி மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின்